ஆத்துமாதாயத்தை குறித்து தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். அதற்கு ஆதாரமாக மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வைத்திருக்கிறோம். நான் அதை வாசிக்கிறேன். மார்க் 16:15. பின்பு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். 3 கட்டளை எங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறதை பார்க்கிறோம். உலகமெங்கும் போங்கள், எல்லா மனுஷரையும் சந்தியுங்கள், எல்லாருக்கும் ஒரே செய்தியை சொல்லுங்கள் என்று கர்த்தர் கட்டளையிடுவதை பார்க்கிறோம். ஆம் அருமையானவர்களே, எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரே செய்தியை சொல்லும்படி கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார். அது என்ன செய்தி? சுவிசேஷம் என்பதை இங்கே நாம் பார்க்கிறோம். உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை சொல்லுங்கள். சுவிசேஷம் என்பது நற்செய்தி என்று பொருள். ஒரு நற்செய்தியை நாம் சொல்லும்படி அனுப்பப்படுகிறோம். என்ன நற்செய்தி? ஒரு நபரை பற்றிய நற்செய்தி. அவருடைய பெயர் இயேசு கிறிஸ்து. அவர் நல்லவர் என்ற செய்தியை இந்த உலகம் அனைத்துக்கும் சொல்லுகின்ற பணி, அது நம்முடைய பணி. இதற்காக கர்த்தர் நம்மை ஜீவனை கொடுத்து ரட்சித்திருக்கிறார். நம்ம நம்பி இந்த பெரிய பொறுப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். இதிலே ஊழியக்காரர் மாத்திரமல்ல, விசுவாசிகள் எல்லாரும் ஈடுபடும்படி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பாருங்கள், நாம் சொல்ல வேண்டிய செய்தி கர்த்தர் நல்லவர் என்பதுதான். கர்த்தர் நல்லவர் என்பதை படைப்பிலே நாம் பார்த்தோம். இன்னும் கொஞ்சம் இந்த காலை வேளையிலே நான் தொட விரும்புகிறேன். மனிதனை கர்த்தர் படைக்கும் பொழுது செம்மையானவனாக படைத்தார் என்று சத்தியவேதம் சொல்கிறது. பாருங்கள், பலவிதமான குறைவுகளோடு பாவத்தோடு அவன் படைக்கப்படவில்லை. செம்மையானவனாக அவனை படைத்தார். ஆனால் அவனோ தன்னை கெடுத்துக்கொள்ளும்படி உபாய தந்திரங்களை தேடினான் என்று சாலமோன் ஞானி சொல்கிறதை பார்க்கிறோம். அதை பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார், அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள், இதை மாத்திரம் கண்டேன். தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனம் இவ்விதமாய் சொல்கிறது. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். தம்முடைய சாயலாக அவர்களை சிருஷ்டித்தார். மனுஷன் தேவ சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்டான். ஒரு குட்டி தேவனாயிருந்தான் என்பதுதான் உண்மை. அருமையான தேவ சாயலிலே பழுது இருக்க முடியாது. ஆகவே பழுதற்றவனாக, குறையற்றவனாக, பரிசுத்தனாக, பரிசுத்த தேவனுடைய குட்டி தேவனாக அவன் படைக்கப்பட்டான். ஆனால் அவன் எவ்விதமாக விழுந்து போனான் என்பதை போன வாரத்திலே நான் காண்பித்தேன். இந்த காலவேளையில் நான் இதை தொடர விரும்புகிறேன். பாருங்கள், செம்மையானவனாக படைக்கப்பட்ட இந்த மனிதனை பிசாசு ஏமாற்றினான் என்று ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 3:1, தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலாம் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்தது. பாருங்கள், பிசாசானவன் ஏதேன் தோட்டத்துக்கு வெளியே சுற்றி கொண்டிருந்தான். கர்த்தர் ஆதாமுக்கு கட்டளை கொடுத்திருந்தார், தோட்டத்தை பண்படுத்து, தோட்டத்தை காத்துக்கொள், வெளியே இருக்க பிசாசை உள்ள விடாத, உள்ள விட்டியன்னா தீமை செய்வான். காரணம் யோவான் 10:10 அவனை குறித்து சொல்லுகிறது. திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறானே அன்றி வேறே ஒன்றுக்கும் வரான் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். வேற ஒன்றும் அவனுக்கு தெரியாது. பாருங்கள், அழிக்கின்ற ஒரு சுபாவம் தான் அவன்கிட்ட இருக்கிறது. ஆகவே உள்ள விட்டேன்னு சொன்னால்
உன் குடும்பத்தை கெடுத்து விடுவான்னு சொல்லி கர்த்தர் ஆதாமுக்கு எச்சரிப்பு கொடுத்திருந்தார். அருமையானவர்களே, ஆனால் அவர்கள் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆகவே பிசாசுக்கு அவர்கள் இடம் கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். சத்தியவேதம் சொல்லுகிறது, பிசாசுக்கு நீங்கள் இடம் கொடாமல் இருங்கள். தேவன் எல்லாவற்றையும் நம்முடைய நன்மைக்காகத்தான் சொல்லுகிறார். நாம் எந்த விதத்திலாயும் இடம் கொடுத்தால் அதனாலே அவன் நமக்கு தீமை செய்வான். அது கர்த்தருக்கு இஷ்டம் இல்லை. கர்த்தர் நல்லவர், நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆகவே பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள் என்ற எச்சரிப்பை நமக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறதை பார்க்கிறோம். இங்கே ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் பாருங்க, 17ஆம் வசனத்திலே கர்த்தர் இவ்விதமாய் ஆதாமுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுத்தார். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் என்பது மரண விருட்சம் என்று சொன்னால் கொஞ்சம் புரியும். ஜீவ விருட்சம், மரண விருட்சம் பாருங்கள். ஆகவே இந்த மரண விருட்சத்தின் கனியை புசிக்கிற நாளிலே சாகவே சாவாய் இந்த எச்சரிப்பை ஆதாமுக்கு கர்த்தர் கொடுத்தார். இந்த எச்சரிப்பை ஆதாமுக்கு கர்த்தர் கொடுக்கும் பொழுது ஏவாள் இன்னும் படைக்கப்படவில்லை என்பதை நான் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். ஆதாம் தனியாகத்தான் இருந்தான். தேவன் ஆதாமோடு பேசும் பொழுது ஏவாள் அதை கேட்கவில்லை, அவளுக்கு தெரியாது. இது ஒருவேளை ஆதாம் சொல்லியிருக்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது ஏவாள் தனியாக இருக்கும் பொழுது பிசாசு அவளிடத்தில் வந்தான். அதுதான் அவனுடைய தந்திரம். தேவ சத்தத்தை அவள் நேரடியாக கேட்கவில்லை. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையின் எதிர்காலம், நம்முடைய வாழ்க்கையின் ஏதேன், நம்முடைய வாழ்க்கையின் இன்பம் தேவனுடைய வார்த்தையை தொட்டு நிற்கிறது என்பதை உங்களுக்கு காலைவெளியிலே மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். பாருங்கள், அங்கே ஏவாளத்தில் வந்து அவன் கெட்ட காரியங்கள் ஒன்றையும் பேசலை, தேவனுடைய வார்த்தையை பேசினான். என்றால் அவனுக்கு தெரியும், தேவனுடைய வார்த்தையை இவங்கிட்ட திருடிட்டா ஏதனை திருடிவிடலாம் என்பது அவனுக்கு தெரியும். அவைதான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற நல்ல காரியங்கள், இன்பமான காரியங்கள். ஏதேன் இதை நாம் இழந்து விடாதபடி வார்த்தையை பற்றி கொள்ள வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. அருமையான நண்பர்களே, கவனியுங்கள். இந்த வசனம் விதமாக முடிகிறது. சாத்தான் சொல்கிறான், தேவன் சொன்னது உண்டோ? பாருங்க, தேவனை பற்றி பேசுகிறான், வார்த்தையை பற்றி பேசுகிறான். அதனால் அவளுக்கு எந்த சந்தேகமும் அவனை பற்றி வரவில்லை. சாத்தா எப்போதும் அருமையானவர்களே தந்திரமாகத்தான் வேலை செய்கிறான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, கர்த்தர் 2ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 17ஆம் வசனத்தில் இந்த மரத்தின் கனியை புசிக்கிற நாளில் சாகவே சாவாயின்னு சொல்லியிருக்காரு. இவன் சொல்கிறான், பாருங்க 4ஆம் வசனம் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. பாருங்கள், கர்த்தர் பேசுனதுக்கு நேர ஆப்போசிட்டாக பேசுனான். அவனை குறித்து யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 44ஆவது வசனம், அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான் என்று இயேசு சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் சாகவே சாவாயின்னு சொன்னார், இவன் சொல்றான் சாகவே சாவதில்லை. இதில் யாருடைய வார்த்தையை நாம் நம்ப போகிறோம் என்பது நம்முடைய எதிர்காலத்தை நிர்மாணிக்கிறதா இருக்கிறது. துக்ககரமான காரியம் என்னவென்றால், இந்த ஏவாள் சாத்தானுடைய வார்த்தையை நம்பினா. பாருங்க, அதனால் அவருடைய எதிர்காலம் முற்றிலுமாய் பாதிக்கப்பட்டு போயிட்டு. 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அவன் சொல்கிறான், இந்த மரத்தின் கனியை புசிக்கிற நாளில் நீங்கள் தேவர்களை போல இருப்பீர்கள். இது தேவனுக்கு தெரியும், தேவன் அறிவார் சொல்கிறான். உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். முதல் பாவம் என்ன என்று இங்கே நாம் பார்க்கிறோம். நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார். தேவன் அறிவார்.
ரொம்ப முக்கியமான பதம். அர்த்தம் என்ன? நீங்கள் தேவர்களாவது கர்த்தருக்கு பிடிக்கல, அவருக்கு பொறாமை. ஆகவே உங்களை மட்டம் தட்டி வைக்க வேண்டும் என்று அவர் திட்டமிட்டிருக்கிறார். அது நிமித்தமே அதை தொடாதேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆகவே தேவனை பற்றி களங்கமான ஒரு படத்தை அவன் மனதிலே அவன் வரைகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், எந்த ஒரு சப்ஜெக்ட்லயும் உண்மையை கண்டுபிடிக்க வேண்டுமானால் ஒரிஜினலுக்கு போக வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஒரிஜினலாக நடந்த சம்பவம் என்னன்னு கேட்டா, களங்கம் இல்லாமல் இருந்த அவருடைய மனதிலே களங்கமான ஒரு படத்தை கர்த்தரை பற்றி அவன் பதிக்கிறான். நீங்கள் தேவர்களாக இருக்கு அவருக்கு இஷ்டம் இல்லை, உங்களுடைய நலனிலே அவருக்கு அக்கறை இல்லை, நான் தாரேன் அந்த படத்தைன்னு சொல்லி அவ்விதமாக அருமையான ஆஃபர் பண்ணுகிறதை பார்க்கிறோம். எப்போதுமே மனதிலே தேவன் நல்ல தேவன் என்பதை ஆழமாக வைத்துக் கொள்ளுங்கள். பிசாசானவன் சில காரியங்களை காலில் கொண்டு இலவசமா போடும்போது எச்சரிக்கையாயிருங்கள். அது மாத்திரமல்ல, சில வியாதிகள் உங்களை பிடித்திருக்கலாம். நீங்கள் வார்த்தையிலே அறிக்கையிடலாம், ஜெபிக்கலாம், துரிதமான பதில் உடனே வராமல் இருக்கலாம். ஆகவே தேவன் ஒருவேளை நம்மளை சோதிக்கிறாரோ என்கிற எண்ணங்களுக்கு இடம் கொடுத்துடாதீங்க. அருமையானவர்களே, உடனே சோமாலன்னு சொன்னா பிசாசானவன் எதிர்ப்பு கொடுக்குறான். நாம் பலவந்தமாக கர்த்தருடைய வார்த்தை, இயேசுவின் காயங்களால் நான் குணமானேன் என்ற வார்த்தை அருமையான உறுதியாக அசைவில்லாமல் பற்றி கொண்டிருக்கும் பொழுது முடிவான வெற்றி நம்முடையது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தையினாலும் இயேசுவின் இரத்தத்தினாலும் அவனை ஜெயித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மொத்தத்தில் என்ன நடந்தாலும் தேவன் நல்லவர் என்ற ஒரு படம் உங்களுடைய மனதில் ஆழமாக பாய்ந்திருக்கட்டும். இங்கே பாருங்க, எல்லா விருட்சங்களின் கனியையும் சாப்பிட சொன்னார், அனுமதி கொடுத்தார். இந்த ஒரு விருட்சத்தின் கனியை மாத்திரம் சாப்பிடாதே என்று அனுமதி மறுத்தார். அவர் அனுமதி கொடுத்தாலும் நன்மைக்காகத்தான், அவர் அனுமதி மறுத்தாலும் அது நன்மைக்காகத்தான் என்பதை வேதத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், இந்த முழு ஏதேன் தோட்டத்தையும் அவள் இழந்து போனாள், இந்த ஒரு வார்த்தைக்கு மரியாதை கொடுக்காதனால. தேவனுடைய சுபாவத்தை குறித்து ஒரு சந்தேகம் அவளுக்கு வந்தபடினாலே, பாருங்கள் 6ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்கிறது? அப்பொழுது, எப்பொழுது? ஏவாளுடைய மனம் பாதிக்கப்பட்ட பொழுது, களங்கமான ஒரு படத்தை அவள் மனது அங்கீகரித்த பொழுது, ஏதேன் தோட்டத்தில் உள்ள முத்துக்களும் கோமேதே கருக்களும் பொன்னும் இன்னும் எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் மறைந்து போய் முள்ளும் குறுக்கும் விளைந்தது. அருமையானவர்களே, ஆசீர்வாதத்துக்கு பதிலாக சாபம் அவர்களை பிடித்தது. ஆகவே தேவன் ஏதாவது ஒன்றை விலக்கி இருப்பாரானால் உங்களுடைய நன்மைக்காக விலக்கி இருக்கிறார் என்ற அறிவு ஆழமாய் உங்களை பற்றி கொள்வதாக. அன்றைக்கு ஒருத்தர் கேட்டார், தேவனுக்கு தெரியும் ஏவாள் சாப்பிட போகிறான்னு சொல்லி, அவர் தடுத்திருக்க கூடாதான்னு கேட்டார். தடுத்திருக்கலாம், அவருக்கு தெரியும், அவருக்கு முடியும், ஆனால் தடுக்க மாட்டார். ஏனென்றால் ஏற்கனவே ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே வார்த்தையின் மூலமாக எச்சரிப்பு கொடுத்திருக்கிறார். அதை கவனித்து நடப்பது ஏவாளுடைய பொறுப்பு, ஆதாமுடைய பொறுப்பு, உங்களுடைய பொறுப்பு, எங்களுடைய பொறுப்பு. 2 காரியங்கள் இருக்கிறது. ஒன்று காட்வர்ட் பார்ட், அடுத்தது மேன்வர்ட் பார்ட். தேவனுடைய பகுதி, மனிதனுடைய பகுதி. இந்த 2 சேர்ந்து தான் கிறிஸ்தவ ஜீவிதத்தினுடைய வெற்றி உறுதிப்படுத்துகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே தேவன் வார்த்தையின் மூலமாக எச்சரிப்பு கொடுத்த பின்பு அதுதான் முடிவானது என்பதை திட்டமாக தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு தாய் இருக்கிறா, அவருக்கு குழந்தை இருக்கிறது, ஏழை குடும்பம், குடிசையில் வாழுகிறார்கள், அடுப்பு எரிந்து கொண்டிருக்கிறது. பாருங்கள், அந்த தீ கங்கு அப்படியே சிவப்பாக அழகாக இருக்கிறது பார்க்கறதுக்கு. குழந்தை தவண்டு கொண்டு இருக்கிறது. அதை பார்த்த மாத்திரத்தில் அதுக்கு ஒரு கவர்ச்சி, அது போய் தொடப்போகிறது. தாய் சொல்லுகிறா,
தொடாதே, சுடும். பாருங்கள், தாய் வேற ஏதோ ஒரு வேலையில கவனமா இருக்கும் பொழுது இந்த இந்த பிள்ளை தாய்க்கு தெரியாம போய் அதை தொட்டுருச்சு. கை பொத்து போச்சு. பிள்ளை அலறுது. தாய் ஆஸ்பத்திரிக்கு தூக்கி கொண்டு ஓடுறா. பாருங்க, அன்னைக்கு பிள்ளைய தூக்கிட்டு போகும்போது தாயோட உள்ளம் பதைத்திருக்கும். அருமையானவர்களே, டாக்டர் சிகிச்சை செய்தார். குணமாகி விட்டது. அங்கே ஒரு தழும்பு இருக்கிறது. அதை பார்க்கறதுனால அந்த பிள்ளைக்கு ஒரு ஞாபகம் வருகிறது. தீயை தொடக்கூடாது, சுடும். ஆனால் இது தாய் கற்றுத்தந்த பாடமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. இது தாய் கற்றுத்தந்த பாடம் அல்ல. தாய் கற்றுத்தந்த பாடம் எது தெரியுமா? தொடாதே, சுடும் வார்த்தை. தேவனும் அவ்விதமாகத்தான் மனிதனோடு வார்த்தையின் மூலமாக ஈடுபடுகிறார். எல்லா காரியங்களும் வார்த்தையின் மூலமாகத்தான் அருமையானவர்களே மனிதனோடு ஒரு தொடர்பை உண்டாக்குகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தேவனை கையால தொட முடியாது. இந்த கையால, இந்த கண்ணால பார்க்க முடியாது. பாருங்கள், ஐம்புலன்களால தேவனை அறிந்து கொள்ள முடியாது. ஏன்? அவர் ஆவியா இருக்கிறார். ஆனால் இந்த புஸ்தகம், வார்த்தை, இதன் மூலமாக தேவனுடைய எண்ணங்களையும் அவருடைய விருப்பங்களையும் திட்டமாக மனிதன் அறிந்து கொள்ளலாம். ஆகவே தான் இந்த வேதத்தை நமக்கு தந்திருக்கிறார். உண்மைகள் மாறலாம், சத்தியம் ஒரு நாளும் மாறாது. இது சத்திய வேதம். தேவனுடைய வார்த்தைகள் சத்தியமாக இருக்கிறது. ஆகவே வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்கும்படி வாழ்க்கையில தீர்மானித்துக் கொள்ளுங்கள். வேறு எதற்காக அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்திருப்பீர்களானால் திரும்புங்கள், மாறுங்கள். நாங்கள் எல்லாம் விதமாக மாறினதுனால எங்களுடைய வாழ்க்கையின் தரம் இன்றைக்கு உயர்ந்து விட்டது. ஆகவே விசுவாசிகளே, உங்களை குறித்த நல்ல எண்ணத்திலே இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்கள், நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொல்லியிருக்கிறார். அவர் மாற மாட்டார். அவருக்கு மாற்றம் தேவையில்லை. அவர் நல்லவர். வார்த்தையின் மூலமாக மாத்திரமே மனிதனோடு ஈடுபடுகிறார் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொண்டு மாற வேண்டும். இதுதான் கிறிஸ்தவ ஜீவியம். கிறிஸ்தவ ஜீவன் என்பது மாறிக்கொண்டே போவது, வாழ்க்கையில உயர்ந்து கொண்டே போவது. நாம் நம்மை மாற்றிக்கொள்ளும் போது தேவன் நம்மை உயர்த்துகிறார். அதற்கு வழியை நாம் வகுத்து விடுகிறோம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே பெந்தெகோஸ்து உலகத்தில் பார்த்தீங்கன்னா உபவாசமும் கண்விழிப்பும் கண்ணீரும் நம்முடைய பிரதிஷ்டையிலும் இவைகள் அதிகமான முக்கியமான இடத்தை பெற்றிருக்கிறது. இது பிசாசானுடைய வஞ்சம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மனிதன் தேவனுடைய பார்வையில் தூசியாக இருக்கிறான் என்று 103ஆம் சங்கீதம் சொல்கிறது. இவனுடைய உபவாசமும் இவனுடைய கண்ணீரும் பரலோகத்துவை மாற்றப் போறதில்லை. என்றால் பரலோகம் ஆவி உலகம் என்பது மிக 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 பெரியது. தேவன் மிக மிக பெரியவர். ஆவி உலகத்திலே தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய திட்டங்கள், தேவனுடைய ரத்தம், தேவனுடைய நாமம், இவைதான் முக்கியமான இடத்தை பெற்றிருக்கிறது என்பதை விசுவாசிகள் தெரிந்து கொள்ள வேணும். தெரியலன்னு சொன்னால் கற்றுக்கொண்டு மாறிக்கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, பாருங்கள், ஆகவே வார்த்தைகளை நம்முடைய நன்மைகளுக்காகவே கர்த்தர் தந்திருக்கிறார் என்பதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். எனக்கு எல்லாம் தெரியாது, ஆனால் நான் கற்றுக்கொண்டு வருகிறேன். முன்னால் இருந்ததுக்கு இப்போ பெட்டர். இன்னும் அருமையானவர்களே, கற்றுக்கொள்ள வேண்டியது ஏராளம் ஏராளம் இருக்கிறது. ஏனென்றால் ஆவி உலகம் மிகப்பெரிய, தேவன் மிகப்பெரியவர். ஆகவே அருமையானவர்களே, வார்த்தையை பற்றி ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 40வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் நன்றாயிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் எந்தெந்தைக்கும் கொடுக்கிற தேசத்திலே நீ நீடித்த நாளாயிருக்கும்படிக்கும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய கட்டளையிலையும் அவருடைய கற்பனையிலையும் கை கொள்ள கடவாய். 2 காரணத்துக்காக அருமையானவர்களே வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று மோசே சொல்கிறதை பார்க்கிறோம்.
தேவன் உனக்கு கொடுத்த இந்த கிறிஸ்தவ ஜீவியத்திலே, இந்த தேசத்திலே நீ நன்றாயிருக்க வேண்டும், சுகமாயிருக்க வேண்டும், வாழ்ந்திருக்க வேண்டும், உயர்ந்திருக்க வேண்டும், பெருக வேண்டும், ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். இதுதான் கடவுளுடைய ஆசை. தேவன் நல்லவரா இல்லையா என்பதை நீங்களே நிர்மாணித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் பழைய ஏற்பாடு இந்த கற்பனைகள் என்று வந்த மாத்திரத்திலே மனிதனுக்கு ஏதோ ஒரு பயமா இருக்கிறது. தேவன் கடுமையானவர், கடுமையான கற்பனைகளை கொடுத்திருக்கிறார். இல்லை, நாம் நன்றாக இருக்கும்படி அருமையான இந்த கற்பனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, இந்த தேசத்திலே நாட்கள் நீடித்திருப்பதற்கு இந்த கற்பனைகளை கை கொள்ள கடவாய். ஆகவே வேதத்தை கருத்தில் எடுக்கும்போது தேவன் என்னுடைய நன்மைக்காக கொடுத்திருக்கிற அவருடைய ஒரு உயில் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் இந்த வார்த்தைகளை படியுங்கள். இது உங்களுக்கு நன்மை பயக்கும், உங்களுடைய குடும்பத்துக்கு நன்மையை கொண்டு வரும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, மனிதன் படைக்கப்பட்ட விதத்தை பாருங்கள். நாசில சுவாசம் ஓடிக்கிட்டு இருக்குது. அதுக்கு கிரேக்க மொழியில சுகேன்னு சொல்றாங்க. உயிர், எல்லாருக்கும் உயிர் இருக்கிறது. உள்ள ஆவியில ஜீவனை கொடுத்திருக்கிறார். அதுக்கு கிரேக்க மொழியில ஜோயி என்ற பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ஜீவன் வேற, உயிர் வேற. உயிர் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஜீவன் தேவன் வாசம் பண்ணுகிற அந்த ஆவியிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு இன்னொரு பேர் நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் சொன்னா என்ன அர்த்தம்னு கேட்டா, தேவனுடைய தெய்வீக சுபாவம், த நேச்சர் ஆஃப் காட், தேவனுடைய தன்மை, அது ஆதாமுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது, ஏவாளு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆகவே தான் அவர்கள் தேவ சாயலில் இருந்தார்கள், தேவனை போல் இருந்தார்கள். நம்முடைய சாயலும் நம்முடைய ரூபத்திலும் மனுஷனை உண்டாக்குவோமாக. தேவ சாயல் என்பது என்ன பாருங்கள், ஆவியின் சாயல். நம்முடைய ஆவி உள்ளே இருக்கிறது, அது இந்த கண்ணாலே பார்க்க முடியாது. அதில் நித்திய ஜீவன் நிறைந்திருக்கும் பொழுது நாம் தேவ சுபாவத்தினால் நிறைந்திருக்கிறோம். ஆதாமும் ஏவாளும் அவ்விதமாக நிறைந்திருந்தார்கள், குட்டி தேவர்களாக இருந்தார்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் சொன்னார், அந்த மரத்தின் கனியை புசிக்கிற நாளிலே சாகவே சாவாயின்னு சொன்னார். 2 சாவை பற்றி பேசியிருக்காரு பாருங்க. புசிக்கிற நாளிலே சாகவே சாவாய். ஆனால் வேதத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால் ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே ஆதாம் அதை புசித்த பின்பு 930 வருடங்கள் உயிரோடு இருந்தான் என்று வாசிக்கிறோம். அநேகர் குழம்பி போகிறார்கள். அதை புசிக்கிற நாளிலே சாகவே சாவாய்னு கர்த்தர் சொன்னாரு. ஆனால் வேதம் சொல்கிறது ஆதாம் அதை புசித்த பின்பு 930 வருஷம் உயிரோடு இருந்தான். கவனியுங்கள், இதன் விளக்கத்தை கவனியுங்கள். 930 வருஷம் நாசில உயிர் ஓடிக்கொண்டிருந்தது, சுகே இருந்தது. உள்ள செத்து போயிட்டான். என்றைக்கு செத்து போனான்? என்றைக்கு அந்த பழத்தை புசித்தானோ அன்றைக்கே மரித்து போனான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உள்ளே இருந்த தேவன் வெளியேறிவிட்டார், தேவ ஆவியானவர் வெளியேறிவிட்டார். சாகவே சாவாய், மரிக்கவே மரிப்பாய். ஆங்கிலத்திலே டெத்து. டெத்துனா என்ன அர்த்தம்னு கேட்டா, செப்பரேஷன் அர்த்தம், பிரிவு என்ற அர்த்தம். ஒரு மனிதனுடைய சரீரத்திலிருந்து ஆவி பிரிந்து போகும் பொழுது அந்த சரீரம் மரித்து விடுகிறது. பாருங்க, மரணம் சம்பவிக்கிறது. அதுபோல மனிதனுடைய ஆவியிலிருந்து தேவன் பிரிந்து போய்விடும் பொழுது ஆவி மரித்து விடுகிறது. இந்த நிலைதான் ஏவாளுக்கு ஏற்பட்டது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அவளுடைய ஆவியிலே மரணம் ஏற்பட்டது மாத்திரமல்ல, அவள் ஆதாமுக்கு அதை கொடுத்தாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 2 பேரும் உள்ளே மரித்து போனார்கள், வெளியே உயிரோடு இருந்தார்கள். ஜீவன் போய்விட்டது, ஆனால் உயிர் ஓடிக்கொண்டிருந்தது. இன்றைக்கு இருக்கிற உலகத்தை பார்க்கும் பொழுது ஆயிரமான மக்கள் இந்த நிலையில் தான் இருக்கிறார்கள். ஆங்கிலத்திலே ஆஃப் டெட்னு சொல்றாங்க, பாதி செத்த நிலை, தேவன் இல்லாத நிலை. உள்ளே
ஒரு சாவு பாருங்கள். ஆவி உலகத்தோட எந்த தொடர்பும் கிடையாது. தேவனோடு எந்த தொடர்பும் கிடையாது. தேவனுடைய ஆலோசனை, அவருடைய உதவி எதுவுமே மனிதனுக்கு இல்லை. ஆதாம் எல்லாவற்றையும் இழந்து போனான். ஒரு ஐம்புலன் மனிதனாக மாறிவிட்டான். பாருங்க, அந்த ஐம்புலன்கள் கொடுக்கிற விவரத்தை வச்சுதான் அவன் உயிர் வாழ்ந்து கொண்டிருந்தான். தேவாதி தேவனோடு உள்ள தொடர்பு அற்று போயிட்டு, உள்ளே இருக்கிற ஆவி செத்து போய்விட்டது. ஆகத்தான் பாருங்கள், இந்த வேதத்தை வாசித்து பார்ப்பீர்களானால் இந்த ஆவியை இருதயம் என்று வேதம் அழைக்கிறது. இந்த ஆவியிலிருந்து தேவன் போயிட்டாருன்னு சொன்னா கல்லான இருதயம் என்று சத்திய வேதம் அழைக்கிறதை பார்க்கிறோம். ஆதாமுடைய சதையான இருதயம் போய் கல்லான இருதயம் அவனுக்கு வந்தது. அர்த்தம் என்ன? தெய்வீகமான காரியங்களை குறித்து எந்த உணர்வும் கிடையாது, எந்த தொடர்பும் கிடையாது, தெய்வீகமான எந்த விவரங்களும் அவனுக்கு தெரியாது. தேவனோடு உள்ள அந்த தொடர்பும் உதவியும் அற்று போயிற்று. இதுதான் ஒரு பெரிய ஒரு வீழ்ச்சி என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பிசாசானுடைய தந்திரம் தான். நித்திய ஜீவனை எடுத்து விட்டு நித்திய மரணத்தை உள்ளே வைத்து விட்டான். நித்திய மரணம் என்பது என்ன? அது பிசாசுடைய சுபாவம். ஆகவே ஆதாம் பிசாசுனுடைய அடிமையாகி விட்டான். பிசாசு ஆதாமுடைய ஆண்டவனாகி விட்டான். தேவன் வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. தேவன் வெளியேற மாத்திரத்திலே அருமையானவர்களே, ஆதாம் எல்லாவற்றையும் இழந்து போனான் என்று திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் முத்துக்களை பிசாசு கொடுக்கல, ரத்தன கற்களை பிசாசு கொடுக்கல, ஏதேன் தோட்டத்தை பிசாசு கொடுக்கல, எல்லா நன்மைகளையும் பிசாசு கொடுக்கல, எல்லாவற்றையும் தேவன் கொடுத்தார். தேவன் போன மாத்திரத்தில் ஆசீர்வாதங்களும் போய்விட்டது. சுகமும் செல்வமும் எல்லாம் ஆதாமை விட்டு கடந்து போய்விட்டது. அதற்கு பதிலாக முள்ளும் குறுக்கும் அவனுடைய வாழ்க்கையிலே விளைத்தது. பாருங்கள், முழுவதும் துக்கம், பாடுகள், வேதனைகள், வியாதிகள், இவள் எல்லாவற்றையும் ஆதாம் அழைத்து கொண்டான் என்பதை திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். தேவன் அனுமதிக்கவில்லை, தேவனாக இதை செய்யவில்லை. இது ஆதாம் அருமையானவர்களை அழைத்து கொண்ட ஒரு விவரம் என்பதை திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். அநேக மக்களுக்கு கிறிஸ்தவ ஜீவிதத்தில் கர்த்தர் ஏன் இப்படி துன்பத்தை கூட்டி வச்சிருக்காரு, இதோட சேர்த்து வச்சிருக்காருன்னு நினைக்காங்க. இல்லை தேவனுடைய பிள்ளைகளே, சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசிகளுக்கு பேசுகிறேன். உள்ளே இருக்கிற கல்லான இதயத்தை பிடுங்கி விட்டு கர்த்தர் சதையான இதயத்தை உங்களுக்கு தந்திருக்கிறார். உள்ளே நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். தெய்வீக சுபாவத்தை தந்திருக்கிறார். உங்களுடைய முடிவு பரலோகம். ஒரு பிரயாணத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். ஆகவே உங்களுடைய எதிர்காலத்தை தடுப்பதற்காக பிசாசானவன் பலவிதமான காரியங்களை செய்கிறான். அதில் ஒன்று வியாதி என்பதை திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். இதை எதிர்த்து நின்று முறியடிக்கிற பொறுப்பு அது நம்முடையது. தேவன் என்ன காரணத்துக்காக இப்படி செய்கிறார்னு சொல்லி உட்கார்ந்து அநேக மக்கள் உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. பாருங்கள், சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுடைய முன்னேற்றத்தை தடுப்பதற்காக, உங்களுடைய ஆசீர்வாதத்தை தடுப்பதற்காக, உங்களுடைய எதிர்காலத்தை தடுப்பதற்காக பிசாசான் போடுகிற முட்டுக்கட்டை என்பதை திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே மிக உறுதியாக பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும்படி நாம் தீர்மானிக்க வேண்டும். இந்த அறிவு வரும் பொழுது கர்த்தர் நல்லவர், அவர் எனக்கு கொடுத்த அமைத்த அந்த பாதையிலே நான் இந்த பிரயாணத்தை முடிப்பேன் என்ற தீர்மானத்தோடு இயேசு நாமத்தை உச்சரித்து அருமையானவர்களே பிசாசை மிதிக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார்.